அன்பு சொந்தங்களுக்கு இனிதான வணக்கங்கள். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறும் ராசிநாதனான செவ்வாயின் அமைப்பால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் எந்தெந்த விஷயங்களில் மிகச்சிறப்பாக அமைகிறது என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் மிகவலுவாக தனது உச்சவீடான மகரம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் 4 7 8 ஆகிய பார்வையாக உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை 4ஆம் பார்வையால் பார்க்கிறார். 7ஆம் பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்தை பார்க்கிறார். மேலும் செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதன் காரணமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான ராசிநாதனான செவ்வாயால் நீங்கள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார். உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை நிலைகளென்று அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார். ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார். செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் 3 6 11 ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார். அதேபோன்று 5 10 ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது. பொதுவாக 1½ மாதகாலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார். 1½ மாதகாலகட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படுமென்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் விரயத்திலிருந்தாலும் மங்களகாரகன் வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார். ஏனெனில் 9 கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் உடல் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் செவ்வாய் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கவிருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்புகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை காலநிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அவரது பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது. ஏனெனில் செவ்வாய் நட்புகிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை பார்க்கிறார். செவ்வாயின் பார்வையில் புதன் பகைகிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார்.
எனவே இந்த காலகட்டமென்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும். ஆனால் ராகுகேதுக்களை பகைக்கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார். ராகுகேதுக்களும் செவ்வாயை பகைக்கிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகைக்கிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக 4-7 ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி, கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது. செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபபார்வை சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் பார்க்கிறார், சிம்மம் ராசியையும் பார்க்கிறார். எனவே பல அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஏனெனில் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார். இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்துவிதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரியாக செவ்வாய் பகவானின் அமைப்பு வலுவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உச்சம் பெறும் மங்களகாரகன் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது. நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும். புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் உண்டு. அதிலுள்ள தடைகள் விலகும். புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்களும் பழைய வீட்டை பழுதுபார்ப்பதற்கான காலகட்டமாகவும் அமைகிறது. பல்வேறு வகையான தடைகள் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். பல்வேறு வகையான சுப செய்திகள் இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் உங்களுடைய சுயஸ்தானமென்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை சுகம்ஸ்தான பார்வையால் பார்க்கிறார். சப்தம பார்வையால் சுகம்ஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. சமசப்தம பார்வையால் சுகம்ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அஷ்டம பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். பொதுவாழ்க்கை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்பதவி உங்களை தேடிவரும். கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உறுதி செய்கிறார். சுபகாரியங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. பெண்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியான மன கவலைகள் தொல்லைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார். ஏனெனில் அஷ்டம பார்வையால் 8ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் சூரியன் புதன் போன்ற கிரகங்களோடு இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரும். பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் லாபகரமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகவிருக்கிறது. இதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கவிருக்கிறது. குறிப்பாக மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய குடும்பத்தில் பெண்களால் நல்லபல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. குடும்ப ஒற்றுமை சிறக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி மன நிம்மதி கிடைக்கும். தந்தை வழி காரியங்களில் அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லபல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிவரும். மேலும் திருமண வயதிலுள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். கேது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு 12ஆம் இடத்தில் ராகு போன்றவற்றால் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும்.
மேலும் இந்த தருணத்தை உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக மேன்மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும்.